இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வா. முக்கியமான விஷயமா? என்ன முக்கியமான விஷயம்? அக்கா நீ வா அக்கா. ஏய், எங்க வா, எங்க கூட்டிட்டு போற வர்ஷினி? என்ன வர்ஷினி, என்ன விஷயம் ராகவ்? என்னாச்சு? ஏதோ முக்கியமான விஷயம்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டா. என்னாச்சு? ஏன் நீங்களும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? விஷாலுக்கும் ஸ்ரீஜாக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் நடக்க போகுது. என்ன சொல்றீங்க? ரெஜிஸ்டர் மேரேஜா? ஆமா. அதெப்படி? அத்த பேச்ச மீறவே பயப்படுற விஷால் இத மட்டும் எப்படி பண்ண முடியும்? என்னால இத நம்பவே முடியல. எனக்கு ஏதோ இது தப்பான இன்ஃபர்மேஷன் தோணுது. ஐயோ இசை, புரியாம பேசாதீங்க. நான் சொல்றது கன்ஃபார்ம்டு நியூஸ். இப்போ அதை விளக்கி சொல்றது கூட நேரம் இல்ல. கல்யாணத்துக்கு தான் விஷால் கிளம்பி போயிருக்கான். எனக்கு ஒரு மியூசிக் ஷோ இருக்கு, அதுக்கு ரிஹர்சல் பண்ணணும். சோ அட் எனி காஸ்ட் இந்த கல்யாணத்தை நம்ம நிறுத்தியே ஆகணும். தயவு செஞ்சு இதை தடுத்துடலாமே. பானுமதி தான் இதெல்லாம் திட்டம் போட்டு கொடுத்திருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. இந்த கல்யாணத்தை நிறுத்த வழி தெரியாம ஸ்ரீஜாவை அவங்களோட பகைக்கு பயன்படுத்துறாங்க. ஆமா இசை, அதுதான் நடக்குது. பானுமதி அதை சொல்லி கொடுத்துதான் ஸ்ரீஜா அதெல்லாம் பண்றா. எனக்கு புரியுது, ஆனா எப்படி? விஷால் இதெல்லாம் போய் சொன்னா நம்புவாரா? அது அவங்க லவ் மேட்டர், அவங்க பர்சனல் விஷயம். நாம எப்படி போய் சொல்றது? எனக்கு குழப்பமா இருக்கு. இங்க பாருங்க, திரும்ப திரும்ப நீங்க அவங்களோட லவ் பத்தியே பேசாதீங்க. எங்க அம்மா ஆசைப்படிதான் இங்க எல்லாமே நடக்கணும். இசை, இந்த வீட்டோட மருமகளே நீங்க தான். எங்க அம்மா ஆசைப்பட்ட பொண்ணும் நீங்க தான். நீங்க தான் விஷால கல்யாணம் பண்ணிக்கணும். எனக்கு புரியுது, ஆனா விஷால் இதுக்கு சம்மதிக்கணும்ல. சரி, உங்க கல்யாணத்தை அப்புறம் பாத்துக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டணும். உங்களுக்கு எங்க குடும்பத்து மேல அக்கறை இருக்குல்ல? அந்த ஸ்ரீஜா இந்த வீட்டை பிரிக்கிறதுக்கு நீங்க விட மாட்டீங்கல்ல? விட மாட்டேன். சோ எங்க அம்மாவுக்காக நீங்க இந்த முடிவை எடுத்தே ஆகணும். இசை, ப்ளீஸ் தயவு செஞ்சு வாங்க. இப்பவே போய் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுப்போம். சரி, நாம போலாம். விஷால் கிட்ட போய் இது பானுமதியோட பிளான்னு போய் சொல்லுவோம். எந்த ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இருக்காங்க? எந்த ரெஜிஸ்டர் ஆபீஸ்னு சரியா தெரியலையே. எங்கன்னு தெரியாம எப்படி? நம்ம தேடி போறதுக்குள்ள கல்யாணம் முடிஞ்சு போச்சுனா? அக்கா, ஒண்ணு பண்ணலாம். நானும் வர்ஷினியும் ஒரு பக்கம் போய் தேடுறோம், நீங்க வேற ஒரு பக்கம் போய் தேடுங்க. எப்படியாவது உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருந்ததுனால இந்த தாலி என் பேக்லயே இருக்கு. இதுவும் ஒரு வகையில நல்லதுதான். இந்த தாலியை கட்டு. அப்படியா? ஆமா விஷால், தைரியமா கட்டு. உங்க அண்ணா கல்யாணம் முடியற வரைக்கும் நான் இதை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். நிம்மதியா சந்தோஷமா உங்க அண்ணன் கல்யாணம் முடியற வரைக்கும் நான் காத்திருக்கேன். என்ன சார் யோசிக்கிறீங்க? கல்யாணம் ரெஜிஸ்டர் பண்றீங்களா இல்லையா? வேற கல்யாணம் இருக்கு. டாக்குமெண்ட்ஸை ரிட்டர்ன் வாங்கிக்கிறீங்களா? வேற ஒரு நாள் வரீங்களா? விஷால், ஏன் யோசிக்கிற? இந்த தாலி என் கழுத்துல கட்டுறியா இல்லையா? சரி, நான் கட்டுறேன். தேங்க்ஸ் விஷால். ஒரு நிமிஷம், முதல்ல மாலையை போட்டுக்கோங்க. தாலி கட்டினதுக்கு அப்புறம் மாலையை மாத்திக்கோங்க. சரி. விஷால், ஐயோ, இவளா? விஷால், தாலியை கட்டு, எல்லாரும் பாக்குறாங்க. விஷால்,
விஷால், தாலியை கட்டி எல்லாரும் பாக்குறாங்க. விஷால், உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் ப்ளீஸ். எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம் இசை, நீ போ. தயவு செஞ்சு எனக்காக ஒரு 2 நிமிஷம் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் ப்ளீஸ். வாங்க, அதுக்கப்புறம் நீங்க தாலி கட்டிக்கோங்க. இதோ பாருங்க, இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை. தயவு செஞ்சு வெளியில போறீங்களா? ஸ்ரீஜா, ஒரு நிமிஷம், நான் உங்ககிட்ட எதுவும் பேசல. விஷால், தயவு செஞ்சு ஒரே ஒரு நிமிஷம் நான் உங்ககிட்ட பேசிக்கிறேனே ப்ளீஸ். என்னடா இவ வேற? ப்ளீஸ் விஷால், ப்ளீஸ். ஸ்ரீஜா, ஒரு நிமிஷம் இதை பிடி. ஆஹா, வேண்டாம் விஷால், போகாத. இட்ஸ் ஓகே, ஜஸ்ட் என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். ம்ஹும். இல்ல விஷால், அவ ஏதோ பிளான் பண்றாளோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. நீ தாலியை கட்டு. அவ பிளான் பண்ணி கூப்பிட்டு என்ன ஆக போகுது? நான் ஒன்னும் குழந்தை கிடையாது, ஓகே? அவ என்ன சொன்னாலும் சரி, நான் மனசு மாற மாட்டேன். நான் வந்து உன் கழுத்துல தாலி கட்டுவேன். பிடிச்சவங்களை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறத நான் தப்புன்னு சொல்ல மாட்டேங்க. ஆனா உங்க அம்மாவுக்கு தெரியாம பண்றதுதான் தப்புன்னு நான் சொல்றேன். உங்களை பத்தி மட்டுமே யோசிச்சீங்கல்ல, உங்க அம்மாவை பத்தி யோசிச்சீங்களா? ஹலோ, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. நான் தாலி கட்ட உடனே ஸ்ரீஜாவை கூட்டிட்டு போய் எங்க அம்மா முன்னாடி நிப்பாட்ட போறது கிடையாது. கல்யாண மண்டபத்துல நீ இந்த கல்யாணம் வேணான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் எங்க அம்மா கிட்ட சொல்லி புரிய வைக்க போறேன். அதுக்கப்புறம் அம்மா கிட்ட சொல்லி நான் முறைப்படி கல்யாணம் பண்ணிக்க போறேன். அவ்வளவுதான், ஓகே? ஐயோ விஷால், அததான் நானும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் விஷால். நான் நோ சொன்ன பிறகு நீங்க அத்தையை கன்வின்ஸ் பண்ணி ஸ்ரீஜாவை நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க. இப்ப ஏன் பண்ணணும் விஷால்? இது அவளோட நம்பிக்கைக்காக தான். இத செஞ்சுட்டா அவ கொஞ்சம் செக்யூர்டா ஃபீல் பண்ணுவா, அதுக்காக தான். அது அவ நம்பிக்கைக்காக தாலி கட்டுறேன், ஓகே? உங்க அம்மா சொல்ற வார்த்தையை கூட மீறக்கூடாதுன்னு நினைக்கிற ஆள் நீங்க. அவங்களுக்கு தெரியாம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்றது எவ்வளவு பெரிய டெசிஷன். தன்னோட புள்ள தனக்கே தெரியாம கல்யாணத்தையே பண்ணிட்டான்னு தெரிஞ்சா அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. காலம் ஃபுல்லா என் மகன் என்ன நம்பலன்னு சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க துடிச்சிட்டு இருப்பாங்க. அவங்களால நிம்மதியா இருக்க முடியுமா? அப்படி அவங்க இல்லைன்னா அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? கில்ட்டியா இருக்குமா இல்லையா? அதுக்கப்புறம் நீங்களும் அத்தையும் சகஜமா பேசிக்க முடியும். இன்னொரு விஷயம் விஷால், நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் வேண்டான்னு நாமளே டிசைட் பண்ண பிறகு நீ யார கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு என்ன? சோ நான் இத ஒண்ணும் எனக்காக பேசல. அப்புறம் எதுக்காக பேசுற? உங்க அம்மாவுக்காக விஷால். அவங்களோட அன்பான மனசுக்காக மட்டும்தான் பேசுறேன். அவங்க அருமையானவங்க, ரொம்ப மென்மையான மனசு அவங்களுக்கு. அவங்க வேதனையில துடிச்சிட கூடாதுங்கிற அக்கறையில மட்டும்தான் நான் பேசுறேன்.